Hi everyone. Good morning, Dhamma. Yes. So, எல்லாத்துக்கும் எக்ஸாம் இருக்கா? You all have exam today. எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கு ஒரு 4 5 பேர் வந்து எனக்கு எக்ஸாம் இருக்குன்னு சொன்னீங்க. கரெக்ட்டுங்களா? Everyone has your exam? Hi, Dappa. Good morning. எக்ஸாம் ஃபினிஷ் ஆயிடுச்சா? ஓகே. அதனால ஜாலியா என்ஜாய் பண்ணலாம் லைவ் கிளாஸ். ஏடாப்பா? Okay, done. So, we will start? Fine. சரி, ஓகே. ஸோ எக்ஸாம் ஸ்டார்ட் ஆயிடுச்சுங்களா? ஓகே. ஸோ வாட் இஸ் இட் மேம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, தட் நம்மளுக்கு டெஸ்ட் சீரிஸ் இருக்குது. ஸோ நம்ம டெஸ்ட் சீரிஸ் லான்ச் பண்ணியாச்சு. இதில் மொத்தமாக 30 டெஸ்ட் இருக்குது. ஓகேங்களா? ஸோ 24/7 யூ ஹாவ் இன்ஸ்டன்ட் அவுட் செக்ஷன்ஸ் அண்ட் டாப். இது வந்து நாங்கள்லாம் டிசைன் பண்ணது. ஓகேவா? ஸோ இதில் எந்த டீமும் இன்வால்வ்ல. வி இட் செல்ஃப் அனலைஸ்ட் அண்ட் கிவ் திஸ் டெஸ்ட் சீரிஸ் டு யூ. ஸோ இது வந்து இப்போதைக்கு ஆஃபரில் 499 இருக்குது. ரைட்டாடாம்மா? ஸோ யாரெல்லாம் இன்னும் இது பர்ச்சேஸ் பண்ணலையோ ப்ளீஸ் பர்ச்சேஸ் இட். பிகாஸ் இப்போ உங்களுக்கு ஆஃபர்ஸ் இருக்குது. ஸோ இந்த ஆஃபரில் பர்ச்சேஸ் பண்ணிட்டா இட் இஸ் குட். என்னைக்கு ஆஃபர் இருக்கும் மேம்? இன்னைக்கு ஆஃபர் இருக்கா? எஸ், டுடே வி ஹாவ் ஆஃபர். ஸோ இதில் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம்டாப்பா. சரிங்களா? அண்ட் அதே கூட தீமல் கூட சேர்ந்து நீங்கள் சிட்டிசன் தீமல் ரெண்டும் சேர்ந்தே நீங்கள் இதில் இந்த அமௌண்ட்ஸுக்கு வாங்க முடியும்டா பசங்களா. விச் இஸ் ஆல்மோஸ்ட் 1999. ஓகேங்களா? ஸோ தீமனல்ல இன்னும் கரெக்டாக சொல்ல போனால் டிசம்பர் 1க்கு மேலே there will be a very proper revision, only revision. ஸோ தீயா இருப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி ரிவிஷன்ஸ்க்கு வில் பி வெரி வெரி ஃப்ளச்ட் அண்ட் பெட்டர் ரிவிஷன். ஓகேவா? அந்த மாதிரி இருக்க போது. ஸோ ஐ வாண்ட் என்னால் முடிஞ்ச அளவுக்கு எல்லா ஸ்டூடெண்ட்ஸுக்கும் சொல்லித்தரணும் ஆசைப்படுறேன் பசங்களா. ஸோ வாண்ட் டு ஜஸ்ட் என்ரோல் இட், ப்ளீஸ் என்ரோல் இட். ஓகேங்களா? ஸோ ஸ்டார்ட் பண்ணலாமா? இன்னைக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா வால்யூம் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ரைட் ராமா? வாட் இஸ் வால்யூம்? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், வால்யூம்ங்கிறது எந்த ஷேப்புக்கு கண்டுபிடிக்க முடியும்? குட் மார்னிங் எவ்ரிவன். வால்யூம்ங்கிறது யாருக்குடாப்பா கண்டுபிடிக்க முடியும்? எனி ஐடியா? ஏன்னா வால்யூம்ங்கிறது எல்லா ஷேப்புக்கெல்லாம் கண்டுபிடிக்க முடியாது. ஒரு குறிப்பிட்ட கேட்டகரிக்கு மட்டும் தான் வால்யூம்ஸ் வரும். அந்த குறிப்பிட்ட கேட்டகரி என்ன? எனிவன் நோஸ்? வால்யூம் பற்றி 10th ஸ்டாண்டர்டில் படிச்சிருக்கீங்க கரெக்டுங்களா? எந்த ஷேப்புக்கெல்லாம் வால்யூம் படிச்சிருக்கீங்க? குட் மார்னிங். எஸ், வால்யூம் பற்றி எந்த ஸ்டாண்டர்டுக்கு படிச்சிருக்கோண்டாமா? ஸ்பேஸா? கியூப். யா, கியூபு. எஸ். கோன். கரெக்டு. வேற எதுக்காவது? சிலிண்டர். சரி, ஓகே. இந்த இந்த கியூபு, கோனு, சிலிண்டர் இவங்க எல்லாருமே யாருன்னு தெரியுமா? யூ நோ ஹூ தேம்? அவங்க எல்லாத்துக்குமே ஒரு காமன் ப்ராப்பர்ட்டி இருக்கு. அது என்னன்னு சொல்ல முடியுமா? கியூபாய்ட். எஸ், இவங்க எல்லாருமே கரெக்ட். எஸ் யாமினி. that is one common property for this one. இவங்க எல்லாத்தையுமே ஜென்ரலா என்னன்னு சொல்லுவாங்க? 3D ஷேப்ஸ். எஸ், அவங்க எல்லாருமே நம்மளுக்கு 3D ஷேப். அப்போ ஒரு விஷயத்துல கிளாரிட்டியா இருங்க, 3D ஷேப்புக்கு தான் வால்யூம் கண்டுபிடிக்க முடியும், நாட் ஃபார் 2D ஷேப். புரிஞ்சுதாடாப்பா? 3D ஷேப். ஓகே. அப்போ 2D ஷேப் எப்படி கிடைக்கும்? ஸோ நம்மளுக்கு இங்கே கொடுக்கறது எல்லாமே 2D ஷேப்பை பொறுத்து பேசுவோம், ரைட்? ஸோ இந்த 2D ஷேப் பண்ணி இதை பண்ணுங்க அதை பண்ணுங்க நம்மக்கிட்ட சொல்லுவாங்க, ரைட்டுங்களா? அப்போது வால்யூம்ங்கிறது 2D ஷேப்லேருந்து நான் கொண்டு வரணும் அப்படின்னா எப்படி கிடைக்கும்னா, ஒரு 2D ஷேப்பை ஐ ஹாவ் டு ரொட்டேட் இட். நான் ரொட்டேஷன் பண்ணேன் அப்படின்னா அந்த ரொட்டேஷனில் அவன் எனக்கு 3D ஷேப் மாதிரி கண்ணுக்கு தெரியும். சரியாடாமா? ஏன்னா இப்போ வந்துட்டு ஒரு சர்க்கிள் இருக்குது. இதை வந்து நான் ஒரு ஷார்ட்ஸில் கூட போட்டுருந்தேன். I have one circle. இந்த சர்க்கிளை சுற்றிடும் போது ஐ கெட் ஸ்பியர். ரைட்டடாமா? ஸோ நான் எந்த மாதிரி சுற்றி விட்டேன்?
நான் இந்த மாதிரி ஒரு சர்க்கிள் வச்சுக்கிட்டேன். இந்த லைனை பேஸா வச்சு நான் இப்படி சுத்தி விட்டேன். ஸோ இப்படி சுத்தி விட்டப்போ ஐ வில் ஹாவ் அ ஸ்பியர். கரெக்டுங்களா? ஸோ இப்போ சர்க்கிளுங்கிற ஒரு 2D ஷேப்பை சுத்தி விட்டா எனக்கு 3D ஷேப்பான ஸ்பியர் கிடைப்பாங்க. ரைட்டாடாப்பா? ஸோ அப்போ வால்யூம்ங்கிறது 2D ஷேப்பை வச்சு கண்டுபிடிக்க முடியும். பட் ஜஸ்ட் பை ரிவால்விங், அதை ரொட்டேட் பண்ணாதான் நம்மளுக்கு 3D கிடைக்கும். அதில் கிளாரிட்டி வச்சுக்கோங்க. சரியாடாப்பா? நான் எவ்ரிவன் ஓகே வித் திஸ்? ஸோ வால்யூம்னா என்ன, ஏன் ரொட்டேஷன் நடக்கணும்? வால்யூம்க்கு ரொட்டேஷன் நடந்தே ஆகணும். ஒரு 2D ஷேப் தான் நம்மக்கிட்ட பேசுவான், அதை நீங்கள் ரிவால்வ் பண்ணி தான் நம்மளுக்கு வால்யூம் கிடைக்கும். ஓகேவாடாப்பா? டன். இப்போ ஒரு ஸ்மால் பேசிக்ஸ். ஸோ யாரை ரொட்டேட் பண்ணால் என்னென்ன கிடைக்கும் அப்படின்ற மாதிரி பேசலாம். சரிங்களா? வென் வி ரொட்டேட் சர்க்கிளை ரொட்டேட் பண்ணால் நம்மளுக்கு என்ன 3D ஷேப் கிடைக்கும்? சர்க்கிள் மாதிரி இருக்க ஒரு ஷேப்பை ரொட்டேட் பண்ணால் வாட் 3D ஷேப் யூ வில் கெட்? ஏன்னா இதில் கிளாரிட்டி வச்சாதான் நம்ம பின்னாடி சம்ஸுக்கு போக முடியும்டாமா. ஸ்பியரா? எஸ், இட் இஸ் ஸ்பியர். குட். இப்போ when I rotate triangle, அதுவும் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளை ரொட்டேட் பண்ணால் என்ன கிடைக்கும்? ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். ஸோ இப்படி இருக்க ட்ரையாங்கிள் இட் வில் ரொட்டேட். யூ வில் ஹாவ் லைக் திஸ். ஸோ என்ன கிடைக்கும்? நம்மளுக்கு கோன் கிடைக்கும். சூப்பர்டாப்பா. ரெக்டாங்கிளை ரொட்டேட் பண்ணால் ரெக்டாங்கிள்ஸை ரொட்டேட் பண்ணா யூ ஹாவ் ரெக்டாங்கிள். அந்த ரெக்டாங்கிள்ஸை ரொட்டேட் பண்ணா கியூபாய்டா? இல்ல ரொட்டேட் பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்க. ரெக்டாங்கிள்ஸால ஃபார்ம் பண்ணப்பட்ட 3D ஷேப்னா இட் இஸ் கியூபாய்ட். பட் ரெக்டாங்கிள்ஸ் இஃப் யூ ரொட்டேட் இட் யூ வில் ஹாவ் சம்திங் எல்ஸ் டாமா. சிலிண்டர் கிடைக்கும். எஸ், யூ வில் பி ஹேவிங் சிலிண்டர். ஆமாம். ரொட்டேட் பண்ணால் என்ன கிடைக்கும்னு மட்டும் சொல்லுங்க. ஓகே, மேடப்பாங்கிறது டிஃப்ரெண்ட். பட் வென் வி ரொட்டேட்டட் வாட் ஹேப்பன்? வேற ஏதாவது ஷேப்பை நம்ம மிஸ் பண்ணிட்டோமா? அவ்வளோதானே. சர்க்கிள் யூஸ் பண்ணுவோம், ட்ரையாங்கிள் யூஸ் பண்ணுவோம், ரெக்டாங்கிள் யூஸ் பண்ணுவோம். வேற ஏதாவது 2D ஷேப் மிஸ் பண்ணிட்டோமா என்ன? அவ்வளோதானே 2D ஷேப்ஸ் பசங்களா. ஒன்லி வி ஹாவ் ரெக்டாங்கிள்ஸ், தட்ஸ் இட். ரைட்? நம்ம படிச்சதுல இப்போ இவ்வளோதான் இருக்கு. ஓகேங்களா? இப்போ இதை வச்சு தான் நம்ம பேச போகிறோம். ஹைடாமா? எஸ். ஸோ இப்போ ஏரியா ஃபார் ட்ரையாங்கிள்லாம் ஏரியா ஃபார் ரீஜன் நம்ம என்ன படித்தோம்? இப்படி ஒரு ரீஜன் இருக்கும், எக்ஸ் ஆக்சிஸ் கூட பவுண்டாக இருக்கும். ரைட்டா? ஸோ இந்த ரீஜனை கண்டுபிடிக்க நான் உங்களுக்கு என்ன சொல்லி கொடுத்துருக்கேன்? குட்டி குட்டி ரெக்டாங்கிள்ஸாக எடுத்து வி வில் ஃபைண்ட் திஸ் இன்டெகிரேஷன், சமேஷன், லிமிட்ஸ் போட்டு பண்ணுவோம். கரெக்டாக? இங்கேயும் கிட்டத்தட்ட அதே விஷயம்தான். நம்ம A to Bன்னு எடுத்துப்போம். பட் இந்த ரீஜியனோட எனக்கு வால்யூம் வேணும். திஸ் ரீஜியனோட வால்யூம்ன்றப்போ இட் இஸ் ஆல் அபவுட் ரொட்டேஷன். ஓகேங்களா? இதில் கிளாரிட்டி வேணும். ஸோ இப்போ வால்யூமோட ஃபார்முலாவை டெரைவ் பண்ணுறோம். அதுக்கப்புறம் அதை அப்படியே எல்லாத்துக்கும் யூஸ் பண்ண போகிறோம். இப்போதைக்கு ஃபார்முலா டெரைவேஷனை நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ நம்ம என்ன பண்ணுவோம்? இந்த மாதிரி ரெக்டாங்கிள்ஸ் எடுத்து ஏரியா கண்டுபிடிப்போம். ரைட்டாடாப்பா? ஸோ இப்போ இந்த ரெக்டாங்கிள்ஸ் என்ன ஆக போகுது? இதை தீமனில் டீச் பண்ண மாட்டிங்களா? அப்படியே ஐ வில் டீச் இட்ராப்பா. நேற்று நான் டீச் பண்ணல, வால்யூம் பாதி தானே முடிக்க முடிஞ்சுது. எனக்கு டைமும் இல்லை அண்ட் அந்த சேம் டைம் ஸோ அப்போ நான் உங்ககிட்ட என்ன சொன்னேன்? நான் ஏதாவது தனியாக உங்களுக்கு டீச் பண்ணி ஐ வில் ஜஸ்ட் புட் இட் அப்படின்ற மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணடாப்பா. ஸோ அதை நான் உங்களுக்கு பண்ணுறேன். ஓகேவா? பண்ண மாட்டேன் அப்படி கிடையாது. ஐ வில் டூ இட் அகெயின். வால்யூமை தனியாக உங்களுக்கு நான் திருப்பி டீச் பண்ணுறேன் 1 hours எடுத்து. சரிங்களா? ரைட், இப்போ ஸ்டார்ட் பண்ணலாமா? அஃப்கோர்ஸ் அங்கே ஃபினிஷ் பண்ணல. பட் இங்கே இப்போதைக்கு கவனிச்சிருங்க. இதே வீடியோ நான் தீமனிலே அப்லோட் பண்ண சொல்கிறேன். அது போக லைவ் கிளாஸஸில் நம்மளுக்கு எல்லா போர்ஷன்ஸையும் முடிச்சுட்டு திருப்பி நான் அதை டீச் பண்ணுறேன். சரிங்களா? ஓகே. எஸ். ஸோ இப்போ இந்த சிலிண்டரை இஃப் வி ரிவால்வ் அரவுண்ட், இப்போது இந்த ஆக்சிஸ் என்னது? இந்த ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ். ஒய் ஆக்சிஸை வச்சு ரிவால்வ் பண்ணுறீங்க. ரிவால்வ் பண்ணும்போது ஒருத்தன் அப்படியே இருப்பான். ஸோ யார் சுற்றுவான்? இவன் மட்டும்தான் சுற்றுவான். எந்த லைன் நம்மளுக்கு சுற்றும் பசங்களா? இந்த லைன் இருக்குல்ல, திஸ் லைன் வில் பி ரிவால்விங். இந்த லைன் தான் சுற்றி சுற்றி வருவாங்க. ஸோ திஸ் லைன் இஸ் கிவன் பை ஹூம்?
ஸ்லீப்பிங் லைன். ஒரு ஸ்லீப்பிங் லைனை எப்பயுமே யாரால கொடுக்கப்படும்? எக்ஸால தான் கொடுக்கப்படும். சரியாடாப்பா? ஸோ வால்யூம் ஆஃப் அ சிலிண்டர் ஃபார்முலா என்னன்னா பை ஆர் ஸ்கொயர் ஹெச். ஸோ அப்போ இந்த இன்டகிரேஷன் ஃபார்முலாவும் என்னன்னு கேட்டிங்கன்னா பை இது யாரை வச்சு சுத்துறோமோ, யார் சுத்துறாங்களோ அவங்க தான் ரேடியஸ். ஓகேவா? எந்த லைன் சுத்துதோ அதுதான் ரேடியஸ். கரெக்டா? ஸோ இப்போ இந்த ஸ்லீப்பிங் லைன் தான் நம்மளுக்கு இங்கே சுத்துது. ஸோ யோர் ரேடியஸுங்கிற இடத்துல நம்மளுக்கு எக்ஸ் தான் இருக்கும். சரிங்களா? ஹெச். ஹெச்னா என்னது? இந்த ஹைட். ஸோ when I talk about this height, this is y axis. y axis height நம்மளுக்கு ஃபிக்ஸ்டாக இருக்கு. ஸோ அப்படின்ற பட்சத்தில் நம்மளுக்கு dy தான் நம்மளுக்கு என்னடாப்பா? your dy is your height. So when I revolve around x axis, when I revolve around y axis, y axis பொறுத்து நான் revolve பண்ணனா my volume of a formula is integration pi x square dy. Got it பசங்களா? இதுவே x axis பொறுத்து revolve பண்ணோம்னா என்ன ஆகும்? pi y square dx அப்படின்னு கிடைக்கும். கிளாரிட்டி இருக்கா? இந்த ஃபார்முலா எப்படி வந்துச்சுன்றது கிளாரிட்டி இருக்கா? இட் இஸ் derived from cylinder formula. அவ்வளோதான். சரியாடாமா? ஓகே, இப்போ சம்க்கு போலாமா? ஓகே, என்னோட டெக்ஸ்ட்டை மேக்ஸிமைஸ் பண்ண சொல்கிறீங்களா? எஸ் டாப்பா. ஸோ இதில் என்ன ப்ராப்ளம்னா, என் டெக்ஸ்ட்டை மேக்ஸிமைஸ் பண்ணி எழுதுனேன்னா இட் இஸ் வெரி அக்லி. ஸோ ஆனால் நம்ம யூடியூப்பில் நான் ஸ்க்ரீனை ஜூம் பண்ண முடியும். ஸோ அதை நான் பார்த்தேன். இஃப் யூ வாண்ட், ஸோ நீங்கள் ஸ்க்ரீனை ஜூம் பண்ணி வச்சுட்டிங்கன்னா நான் குட்டியாக எழுதுனாலும் உங்களுக்கு பெருசாக தெரியும்டாப்பா. ஓகே, ஸோ அதனால தான் வந்துட்டு யூ கேன் மேக்ஸிமைஸ் யுவர் ஸ்க்ரீன். எஸ், ஹைடாமா. ஸோ தட் உங்களுக்கு வேர்ட்ஸும் கிளியராக தெரியும் அண்ட் யூ கேன் ஆல்சோ டூ பெட்டர். டன் பசங்களா? இப்போ வால்யூம் ஆஃப் அ ஸ்பியர். ஸோ இப்போ நம்ம சொன்னது தான் வால்யூம் ஆஃப் அ ஸ்பியர்னா என்னடாமா? வால்யூம் ஆஃப் அ ஸ்பியர். ஸோ ஸ்பியருங்கிறதுக்கு அப்போ நான் என்ன 2D ஷேப் போடணும் இங்கே? அதுதான் விஷயம். ஸ்பியருக்கு நான் என்ன 2D ஷேப் இங்கே வரையணும்? எந்த 2D ஷேப்பை நான் இங்கே வரைஞ்சிருக்கணும்? சர்க்கிளை ரொட்டேட் பண்ணாதானே நம்மளுக்கு இது கிடைக்கும். எஸ்டாப்பா? சர்க்கிளை ரொட்டேட் பண்ணாதானே we will be having volume sphere, right? Circle rotation. ஸோ இது வந்து ரேடியஸ் ஏ. ஸோ ரேடியஸ் ஏன்னா என்னது? இந்த பாயிண்ட் என்னது? இந்த பாயிண்ட் என்னது? யாடாமா? விச் பாயிண்ட்? இந்த பாயிண்ட் எது? நம்மளுக்கு தெரியும் 4/3 it is pi r cube. But we are going to derive it here. ஸோ எஸ், இந்த பாயிண்ட் வந்து ஏ அண்ட் திஸ் பாயிண்ட் இஸ் மைனஸ் ஏ. சரிங்களாடாமா? ஸோ இது நீங்கள் யாரை வச்சு வேணாலும் ரொட்டேட் பண்ணலாம். இப்போதைக்கு நான் யாரை வச்சு ரொட்டேட் பண்ணுறேன்? எக்ஸ் ஆக்சிஸை ரொட்டேட் பண்ணி வால்யூம் கண்டுபிடிக்கிறேன். யாரை ரொட்டேட் பண்ணுறேன்? எக்ஸ் ஆக்சிஸை சுற்றி விட்டா. இப்போ எக்ஸ் ஆக்சிஸை சுற்றி விட்டா ஐ கேன் ஃபார்ம் அ ஸ்பியர். ஸோ இந்த மாதிரி இங்கே ஸ்பியராக நம்மளுக்கு கிடைக்கும். ரைட்டடாப்பா? ஸோ எக்ஸ் ஆக்சிஸை வச்சு ரொட்டேட் பண்ணால் ஃபார்முலா நான் என்ன உங்ககிட்ட என்ன சொன்னேன்? இன்டகிரேஷன். எங்கேருந்து எது வரைக்கும் சுற்றல் ஸ்டார்ட் ஆகும்? மைனஸ் ஏலேருந்து ஏ வரைக்கும் இங்கே ஸ்டார்ட் பண்ணி இது 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 வரைக்கும் ஐ எம் கோயிங் டு ரொட்டேட் இட். ஸோ இப்போ மைனஸ் ஏ டு ஏ பை எக்ஸ் ஆக்சிஸை வச்சு ரொட்டேட் பண்ணுறதுனால ஃபார்முலா வந்து பை ஒய் ஸ்கொயர் இன்டூ டிஒய். ஒய் இஸ் கான்ஸ்டன்டா? ஒய் கான்ஸ்டன்ட் இல்லை, ஒய் தான் சுத்த போகுது. ஓகே, மை ஸ்டாண்டிங் லைன் இட்ஸ் கோயிங் டு பி ரொட்டேட் ஹியர். ஸோ ஸ்டாண்டிங் லைன் ரொட்டேட் ஆச்சுன்னா அது யாரு? ஒய். லென்த் ஆஃப் தி திஸ் இஸ் ஹைட் தான். ஸோ ஒய் ஸ்கொயர் இன்டூ டிஎக்ஸ் டாமா ஃபார்முலா. ஸோ நீங்கள் எக்ஸ் ஆக்சிஸ் சுற்றி விட்டிங்கன்னா ஸ்டாண்டிங் லைன் தான் சுற்றுவான். அப்போ அவன் தான் ரேடியஸ். ஸோ விச் மீன்ஸ் ஒய் தான் நம்மளுக்கு ரேடியஸாக இருக்கும். பைங்கிறது கான்ஸ்டன்ட், வெளியே போட்டுக்கலாம். வாட் இஸ் யுவர் ஒய் ஸ்கொயர்? ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதுக்கு சர்க்கிள் ஈக்குவேஷன் நம்மளுக்கு தெரியணும். சர்க்கிள் ஈக்குவேஷன் என்னது? சர்க்கிள் ஈக்குவேஷன் என்னடாப்பா? இட் இஸ் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர். ஏன்னா ஆரிஜின் வழியாக போகிற சர்க்கிள் ரேடியஸ் ஏ. ஸோ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர். இதில் எக்ஸ் ஸ்கொயரை கண்டுபிடிங்க, ஒய் ஸ்கொயரை கண்டுபிடிங்க. ஏ ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயரா? அதை தூக்கிட்டு வந்து இங்கே போடலாம். ஸோ ஏ ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் போடலாம். எஸ், வரேன் எல்லா விஷயத்துக்கும் வரேன். எஸ் டாமா. ஸோ நாம் 9.3 ப்ராப்பர்ட்டியில் ஒரு விஷயம் சொல்லியிருக்கேன். ஒரு சில ப்ராப்பர்ட்டியை பார்த்தாலே கண்டுபிடிச்சிருக்கலாம். வென் யுவர் லிமிட்ஸ், உங்களோட லிமிட்ஸ் பார்த்தீங்கன்னா மைனஸ் ஏ டு ஏ.
ஒரு பக்கம் நெகட்டிவ் நம்பர் இருக்கு, இன்னொரு பக்கம் அதே நம்பர் பாசிட்டிவ்ல இருக்காங்க. ஸோ அப்போ இந்த லிமிட்ஸை நாம ரெடியூஸ் பண்ணிக்கலாம், குட்டி லிமிட்டா மாத்தலாம். அதுக்கு என்ன ப்ராப்பர்ட்டி இருக்கணும்? ஸோ இட் இஸ் -a to a f of x dx. ஸோ இந்த f of x வந்து ஒரு ஈவன் ஃபங்க்ஷனா இருந்தா எஸ், அதை 2 into 0 to a ன்னு ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம். கரெக்டுங்களா? ஸோ எக்ஸ் ஏ ஸ்கொயர், இது ரெண்டுமே ஸ்கொயர் ஃபங்க்ஷன். ஸோ ஸ்கொயர் ஃபங்க்ஷனில் நீங்கள் மைனஸே போட்டாலும் அது பாசிட்டிவாக தான் இருக்கும். ஸோ அது அந்த ஃபங்க்ஷன் வந்து ஒரு ஈவன் ஃபங்க்ஷன் தான். ஸோ இப்போ 2π, 2 எங்கிருந்து வந்துச்சு? இந்த லிமிட்டை நான் ரெடியூஸ் பண்ணுறேன், அதனால 2 வந்துச்சு. நீங்கள் 2 போடலனாலும் பிரச்சனை இல்லை மேம், நான் அப்படியே அப்ளை பண்ணாலும் ஆன்சர் வருமா? அப்படியே அப்ளை பண்ணாலும் ஆன்சர் வரும். சரியா? இந்த லிமிட்டை ரெடியூஸ் பண்ணி பண்ணால் தான் கரெக்டாக ஆன்சர் வருமா? அப்படிலாம் கிடையாது. யூ கேன் டூ இட் டைரக்ட்லி. ப்ராப்பர்ட்டிங்கிறது ஸ்டெப்ஸை மினிமைஸ் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுற விஷயம், அவ்வளோதான். சரியாடாமா? ஸோ இட் இஸ் 2π. இவங்களை இவங்களை இன்டெகிரேட் பண்ணால் என்ன கிடைக்கும்? ஏ ஸ்கொயருங்கிறது கான்ஸ்டன்ட். எக்ஸ்னா எக்ஸை தான் இன்டெகிரேட் பண்ணும், நல்லா தெரிஞ்சுக்கோ. டிஎக்ஸ்னா எக்ஸை மட்டும் தான் டார்கெட் பண்ணும், இதில் எக்ஸே கிடையாது. ஸோ அப்போ உங்களை இன்டெகிரேட் பண்ணிங்கன்னா ஏ ஸ்கொயர் எக்ஸ், ஓகே, மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் இன்டெகிரேட் பண்ணிங்கன்னா 𝑥³ 3 0 to a. Now you have to upper limit minus lower limit. ஸோ அவனை தூக்கி உள்ளே போடுங்க. எக்ஸுக்கு பதிலாக எங்கெல்லாம் எக்ஸ் இருக்கோ அங்கெல்லாம் நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணணும். எக்ஸுக்கு பதிலாக ஏ போடணும். ஸோ 𝑎³ minus 𝑎³ 3 and 0 apply பண்ணால் it is 0. So now do it, Rama. So when you take LCM, it become 2a³ 3. So it is 2π into 2a³ 3, which is 4πa³ 3. இதுதான் ஸ்பியரோட ஃபார்முலா. we know that it is 4/3 πr³. அதுதானே ஃபார்முலா, அது நம்மளுக்கு கரெக்டாக வந்திருக்கு. குட் மார்னிங் டாமா. காட் இட் பசங்களா? ஸோ இப்போ வால்யூம்னா என்னது? சிம்பிளி நம்மக்கிட்ட ஒரு 2D ஷேப் இருக்கும், அந்த 2D ஷேப்பை சுத்த போகிறோம், அவ்வளோதான். சரிங்களா? எப்பயும் போல் யாரை வச்சு சுத்த போகிறீங்களோ, ஸோ யூ ஜஸ்ட் டைரக்ட்லி புட் தி ஃபார்முலா. ரைட்டாடாப்பா? ஸோ ஃபைன் தி வால்யூம். இதில் ஒரே ஒரு நிமிஷம் மட்டும் இருங்க. ஓகே, ஸோ இதை ட்ரை அவுட் பண்ணேன் இன்னைக்கு. இந்த மாதிரி ஈக்குவேஷன்ஸ்க்கு அந்த டிஃப்ரென்ஷியேஷன் ரொம்ப கஷ்டமாக இருந்ததுடாப்பா. ஓகே, ஸோ வாட் இஸ் இட்னா, நம்மக்கிட்ட என்ன சொல்கிறாங்க? வால்யூம் ஆஃப் அ ரைட் சர்க்குலர் கோன். நம்ம பார்த்தோம்ல, சர்க்குலர் கோனுங்கிறது நம்மளுக்கு எப்படி கிடைக்கும்? கோனுங்கிறது யாரை சுற்றி விட்டா கிடைக்கும்? ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளை சுற்றி விட்டா தான் நம்மளுக்கு கோன் கிடைக்கும். ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணணும்? ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளை வரையணும். ரைட்டாடாமா? ஸோ இந்த மாதிரி ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் we should have, and இதை நம்மளுக்கு ரொட்டேட் பண்ணால் தான் நம்மளுக்கு என்ன கிடைச்சிருக்கும்? we will be having cone. இதை ரொட்டேட் பண்ண போய் தான் நம்மளுக்கு இந்த கோன் கிடைக்கும். ரைட்? இந்த கோன் நம்மளுக்கு அப்போ தான் கிடைச்சிரும். கரெக்டாடாப்பா? ஸோ இப்போ அவன் என்ன சொல்கிறான்? இந்த கோனோட ரேடியஸ், திஸ் ரேடியஸ் இஸ் ஆர், அண்ட் இது என்னது? திஸ் ஹைட் இஸ் ஹெச். அப்போ இந்த பாயிண்ட் என்னது? இந்த பாயிண்ட் வந்து h,0. வாட் அபவுட் திஸ் பாயிண்ட்? இந்த பாயிண்ட் என்னது? ஸ்லீப்பிங் டிஸ்டன்ஸ் h, ஹைட் வந்து r. ஸோ திஸ் பாயிண்ட் இஸ் h, r, அண்ட் திஸ் பாயிண்ட் இஸ் ஆரிஜின் 0,0. எனி டவுட் இன் திஸ்? அவன் சொன்னதை வச்சு ஒரு 3 பாயிண்ட் என்னால் யோசிக்க முடியும். ரைட்டாடாமா? ஸோ இப்போ நான் யாரை சுற்றி விட போகிறேன்? இந்த ரைட் ஆங்கிளை சுற்றி விட போகிறேன். எப்படி சுற்றி விட போகிறேன்? எக்ஸ் ஆக்சிஸை பேசிஸாக வச்சு சுற்றி விட போகிறேன். வென் ஐ எக்ஸை பேசிஸாக வச்சு நம்ம ரிவால்வ் பண்ணோன்னா நம்மளுக்கு எப்படி இருக்கும்? πy² into dx. இதுதான் ஃபார்முலா. எங்கேருந்து எங்கே வரைக்கும் சுற்றி விட போகிறீங்க? இந்த ஃபிகர் எங்கேருந்து எங்கே ஸ்டார்ட் ஆகி எங்கே முடியுது? நம்ம 0ல் ஸ்டார்ட் பண்ணி ஹெச் வரைக்கும் ரொட்டேட் ஆக போகுது.
ரைட்டாடாமா? ஸோ அப்போ இன்டர்வல் எங்கே போடலாம்? வாட் இஸ் யுவர் இன்டர்வல்? இட் இஸ் 0 to h. ஸோ பையனை வெளியே வச்சுக்கலாம், 0 and h போட்டுக்கலாம். வாட் அபவுட் யூ ஒய் ஸ்கொயர்? ஸோ ஒய் ஸ்கொயர்னா ஃபஸ்ட்டு ஒய்னா என்னடாப்பா? இப்போ நான் உங்ககிட்ட சொன்னது தான் மேம், ஒய்னா ஹைட் அப்படி கிடையாது. ஸோ நம்ம எந்த ரெக்டாங்கிள் எடுத்துக்கிறோமோ அந்த ரெக்டாங்கிளோட ஹைட்டு அதுதான் ஒய். அதை வச்சு தான் நம்ம ஃபார்முலாவே டெரைவ் பண்ணியிருக்கோம். இப்போ இந்த ரெக்டாங்கிளோட ஹைட்டை யாரால கொடுக்க முடியும்? இந்த லைனோட ஒய் கோஆர்டினேட் எனக்கு வேணும். கரெக்டா? இந்த லைனோட ஒய் கோஆர்டினேட் தான் எனக்கு அந்த ஒய்யா இருக்க முடியும். ஆமா ரைட்? ஸோ அப்போ இந்த லைன் ஈக்குவேஷன் எனக்கு வேணும். ஹவு டு யூ ஃபைண்ட் தி லைன் ஈக்குவேஷன்? எப்படி ஒரு லைன் ஈக்குவேஷனை கண்டுபிடிக்கலாம்? இப்போ இந்த லைன் ஈக்குவேஷன் நம்மளுக்கு ஸ்ட்ரைட்டாக கொடுக்கல. நம்மக்கிட்ட இருக்க ஒரே ஒரு விஷயம் பார்த்தோம்னா, இங்கே ஒரு பாயிண்ட் இருக்கு, இங்கே ஒரு பாயிண்ட் இருக்கு. யூஸ் 2 பாயிண்ட் ஃபார்முலா. 2 பாயிண்ட் ஃபார்முலா யூஸ் பண்ணலாமா? ஸோ 0,0க்கும் h,r க்கும் 2 பாயிண்ட் ஃபார்முலா யூஸ் பண்ணீங்கன்னா என்ன கிடைக்கும்? வாட் இஸ் 2 பாயிண்ட் ஃபார்முலா? y minus y1 divided by y2 minus y1 which is equal to x minus x1 by x2 minus x1. இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுங்க. ஸோ y minus 0 divided by, today you have max test, y2 minus y1. What is y2 minus y1? So it is r minus 0 which is equal to x minus 0 divided by h minus 0. So y is equal to x r by h. ஸ்லோப் கண்டுபிடிக்கணுமா? ஸ்லோப்புக்கு நீங்கள் என்ன பண்ணுவீங்க? ஸ்லோப்புக்கு y2 minus y1 by x2 minus x1 ஸ்லோப் கண்டுபிடிச்சி திருப்பி லைன் ஈக்குவேஷன் போடணும்ல. அதுக்கு ஸ்ட்ரைட்டாகவே லைன் ஈக்குவேஷன் போட்டுக்கலாம்ல. ஓகே, எஸ் அஃப்கோர்ஸ் யூ கேன் ஃபைண்ட் ஸ்லோப். 2 பாயிண்ட் வச்சு ஸ்லோப் கண்டுபிடிச்சிட்டு ஒரு பாயிண்ட் ஸ்லோப் அண்ட் பாயிண்ட் யூஸ் பண்ணி ஸ்லோப் பாயிண்ட் ஃபார்முலாவிலே போடலாம். பட் அது ஒரு பெரிய ஸ்டெப் இல்லை. ஸ்லோப்பும் கண்டுபிடிச்சி லைனும் கண்டுபிடிக்கிறதுக்கு ஸ்ட்ரைட்டாக 2 பாயிண்ட் வச்சு லைனே கண்டுபிடிச்சிடலாமே. எஸ் ரைட் ராமா? ஸோ ஒய் இஸ் ஈக்குவல் டு xr by h. அதை தூக்கி இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுங்க. xr by h தி ஹோல் ஸ்கொயர் இன்டூ dx. ஸோ இதில் எக்ஸ்னா இவன் மட்டும்தான், இவனும் இல்லை. ஸோ அவனை தூக்கி வெளியே போட்டுடலாம். ஸோ பை ஆர் ஸ்கொயர் பை ஹெச் ஸ்கொயர். இதுக்கு இங்கே வேலையே கிடையாது. ஸோ இன்டகிரேஷன் 0 to h x இன்டூ dx. சாரி x ஸ்கொயர். x ஸ்கொயர் இன்டகிரேட் பண்ணால் என்ன வரும்டாமா? When you integrate x square, it become x cube by 3. So 0 to h. h apply பண்ணுங்க. Pi r square by h square into h cube minus 0. இப்போதான் ஸ்டார்ட் பண்ண போறீங்களா? ஓகே. ஸோ எஸ் விக்னேஷ், நீங்கள் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ண போறீங்கன்னா ஒரு 4 exercises வந்து தரவு பண்ணி வச்சுக்கோங்க. your portion is 7, 8, 10, 12. whether your portion is 7, 8, 12? எஸ் டாமா. ஸோ அப்போ என்ன ஆகும்? இந்த எக்ஸ்க்கும் இதுவும் கேன்சல் ஆகி ஒரே ஒரு ஹெச் மட்டும் வரும். பை 3 இருக்கு. ஸோ 1/3 பை ஆர் ஸ்கொயர் ஹெச். கரெக்டாக வந்திருக்காடாப்பா? வால்யூம் ஆஃப் அ கோன் இஸ் லைக் திஸ்னா 7, 8, 9. சூப்பர். ஓகே. Okay, 7th chapter you just see 7.1, 7.2 இதெல்லாமே 5 marks தான். 7.1, 7.2 and 7.8 தரவு பண்ணுங்க. 8th chapter பொறுத்த வரைக்கும் start 8.4, 8.6 and 8.7 you just தரவு. இதுலையுமே இம்பார்ட்டன்ட் சம்ஸ் நான் கொடுத்துருக்கேன் விக்னேஷ். ஸோ நம்ம சேனலில் போய் பாருங்கள். இம்பார்ட்டன்ட் கொஷின் 12th மேக்ஸ் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் அப்படின்னு லிஸ்ட் அவுட் இருக்குல்ல, அதெல்லாம் நம்ம ஸ்டார்ட் பண்ணோம். யூனிட் போடணுண்டாப்பா, சாரிடாமா. இட் இஸ் கியூபிக் யூனிட்ஸ். 7.5 வந்து 2 மார்க்கு தானே, அவங்க ஒன்றுமே படிக்கலன்றாரு. ஸோ நம்ம எல்லாத்தையும் பார்க்க முடியாது. 7.5 இஸ் ஃபார் யுவர் 2 மார்க்ஸ் ரைட். ஸோ லாஸ்ட் மினிட்ல பார்க்குறோம் அப்படின்னா, இப்போ தான் பார்க்க போகிறோம் அப்படின்னா 5 மார்க்ஸ் கவர் பண்ணுறது தான் புத்திசாலித்தனம். சரியாடாமா? நம்ம எல்லாமே கரெக்டாக வாங்கணும்னா நம்ம எல்லாமே சூப்பராக முன்னாடியே படிக்கணும். ஓகேங்களா? ரைட். ஸோ நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் 9.65. we have to start with this. find the volume of a solid formed by revolving the region. ஒரு ரீஜன் அவங்க கொடுத்துருக்காங்களா? எக்ஸைசம்ஸ் ஹாண்டாமா. எக்ஸைசம்ஸும் நான் சொல்கிறேன், கொஞ்சம் கொஞ்சமாக பார்ப்போம். சரிங்களா? find the volume of the solid revolving the region bounded by the parabola. நம்மக்கிட்ட ஒரு பேரபோலா இருக்குது. இந்த பேரபோலாங்கிற ரீஜனை
சுற்றி விட்டா நம்மளுக்கு என்ன கிடைக்குமோ அதுதான் வால்யூம். ஸோ இது என்ன பேரபோலாடா பசங்களா? y is equal to x square. இதை பார்த்த உடனே நிறைய பேர் வந்து பை டிஃபால்ட்டா இப்படி போட்டுருவீங்க. நோ, இட் இஸ் நாட் தட். திஸ் இஸ் நாட் தட் பேரபோலா. திஸ் இஸ் எக்ஸ் ஸ்கொயர் பேரபோலா. எக்ஸ் ஸ்கொயர் பேரபோலானா இது வந்துட்டு மேலே இருக்க ஒரு பேரபோலா. இட் இஸ் இந்த ரீஜன் மாதிரி பேரபோலா. ஓகேங்களா? எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0 அண்ட் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1. எக்ஸ் ஈக்குவல் டு 0னா என்னது? ஆரிஜின் லைன், இந்த லைன். அண்ட் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1னா like this. X is equal to 1. Okay, Monish. Of course, Dama. சரிடாமா. ஸோ இப்போ அவங்க எந்த ரீஜியன் கேட்குறாங்க? எல்லாரும் என்ன நினைப்பீங்கன்னா, அவன் என்ன சொல்லிட்டான்? பேரபோலா அண்ட் இவனுக்கும் நடுவில் இருக்கிற அண்ட் எக்ஸ் ஆக்சஸ். இவங்களுக்கு நடுவில் இருக்கிற ரீஜன்னா திஸ் ரீஜியன்றாமா. இந்த ரீஜியன் தான் வந்து அவங்க பவுண்டட் ஆகுது. அவன் சொன்ன 4 பக்கமும் இருக்கு. ஒரு பக்கம் எக்ஸ் ஈக்குவல் டு 0, இன்னொரு பக்கம் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1, இன்னொரு பக்கம் எக்ஸ் ஆக்சிஸ் அண்ட் இன்னொரு பக்கம் பேரபோலா. ஸோ அவன் 4 பக்கம் சொன்ன ரீஜியன் இவன் தான். அப்போ இந்த ரீஜியன் ரிவால்வ் ஆச்சுன்னா, இந்த ரீஜியன் ரிவால்வ் ஆச்சுன்னா எப்படி இருக்கும்? இப்படி இருக்கும் பார்க்க. ரைட்? ஸோ இதுதான் அதோட வால்யூம். இட் லுக்ஸ் லைக் திஸ். ரைட்டா? ஸோ இப்போ யார் சுத்துறாங்க? யார் சுத்துவா? இப்படி இருக்க ஒரு ரெக்டாங்கிள் வில் பி ரிவால்வ் அரவுண்ட் இட். எதை வச்சு சுத்துறாங்க? ஸோ சி, நம்மளுக்கு ஒய் சுத்துதா எக்ஸ் சுத்துதான்னு தெரியணும். இட் ஷுட் பி ரிவால்விங் அபவுட் தி ரீஜியன் அபவுட் எக்ஸ் ஆக்சிஸ். எக்ஸ் ஆக்சிஸ் தான் சுத்துறாங்க. ஸோ இப்படி தான் சுத்துது. ஸோ ஹைட்டு தான் வந்து ரேடியஸாக இங்கே ஃபார்ம் ஆகும். சரியாடாமா? ஸோ இட் இஸ் ஈக்குவல் டு பை. இட் இஸ் லைக் எஸ், இட் இஸ் சைக்ளோன் ஆக்சுவலி. புரிஞ்சுக்கிட்டீங்க? யா. ஸோ இட் இஸ் பை ஒய் ஸ்கொயர் இன்டூ டிஎக்ஸ் டாமா. எங்கேருந்து எது வரைக்கும் சுற்றுறோம்? நம்ம ஸ்டார்ட் பண்ணுறது எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0ங்கிற இடத்துல. எது வரைக்கும் முடிக்கிறோம்? 1ங்கிற இடம் வரைக்கும். ஸோ இன்டர்வல் 0 to 1. பை வெளியே வச்சுக்கலாம். வாட் இஸ் யோர் ஒய் ஸ்கொயர்? ஒய் ஸ்கொயர் எனக்கு சொல்லணும். யாடாமா? சி, ஒய் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர். அப்போ ஒய் ஸ்கொயர் என்னது? ஏன்னா இதோட ஹைட் யாரால கொடுக்கப்படும்? ஹைட்டுங்கிறது பேரபோலாவால தான் கொடுக்கப்பட முடியும். ரைட்? ஸோ அப்போ ஒய்ங்கிறது பேரபோலோட ஒய் கோஆர்டினேட், தட் இஸ் எக்ஸ் ஸ்கொயர். அப்போ எக்ஸ் ஸ்கொயர் தி ஹோல் ஸ்கொயர் இன்டூ டிஎக்ஸ். பை இன்டூ 0 to 1 எக்ஸ் பார் 4 டிஎக்ஸ் டாமா. ஸோ பை இன்டூ எக்ஸ் பார் 4 இன்டகிரேட் பண்ணிங்கன்னா எக்ஸ் பார் 5 by 5, 0 to 1. So when you apply 1 by 5. So pi by 5 cubic units. Any doubt, Rama? யாடா பசங்களா? எனி டவுட் இஸ் தேர்? ஏதாவது டவுட் இருக்குங்களா? ஏரியாவை கம்பேர் பண்ணும்போது வால்யூம் ரொம்ப ஈஸி. குட்டி குட்டி இன்டெகிரேஷன், வெரி வெரி ஸ்மாலஸ்ட் இன்டெகிரேஷன். ஏரியாவில் கூட பெரிய பெரிய இன்டெகிரேஷன்லாம் வந்துச்சு. இது ரொம்ப ரொம்ப குட்டியான இன்டெகிரேஷன்ஸ் தான் வரும். ஓகேங்களா? ஸோ சி திஸ். ஃபைண்ட் தி வால்யூம் ஆஃப் த சாலிட் ஃபார்ம்டு பை ரிவால்விங் த ரீஜன் பவுண்டட் பை தி எலிப்ஸ். அப்போ நம்ம என்ன பண்ணணும்? எலிப்ஸ் ஷேப்பை வரையணும். ஸோ இப்போ இந்த எலிப்ஸை சுற்றி விடும் போது நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? எலிப்ஸை சுற்றி விட்டா ஆர்த் மாதிரி ஒரு ஷேப் கிடைக்கும். பட் புக்கில் போடலையா? இல்லடாமா ஸ்டோக்கி, யூ ஜஸ்ட் மென்ஷன் இட் இஸ் கியூபிக் யூனிட்ஸ். நம்ம வால்யூம் தானே கண்டுபிடிக்கிறோம். யூ மென்ஷன் இட் இஸ் கியூபிக் யூனிட்ஸ். போட்டாலும் தப்பு கிடையாது. பட் போடாமல் போயிட்டுட்டா மேபி தி ஆஸ்க் அந்த தப்புன்னு கூட எடுத்துக்கலாம். ஓகே, ஏரியானா ஸ்கொயர் யூனிட்ஸ் போட்டுக்கோங்க, வால்யூம்னா கியூபிக் யூனிட்ஸ் போட்டுக்கோங்க. கடைசியில் எழுதும் போது யூ ஹேவ் டு ரைட் லைக் தட். ஓகேவாடாப்பா? சி, நம்ம போட்டதுனால அவன் மார்க் ரெடியூஸ் பண்ண போகிறது இல்லை. பட் போடாமல் விட்டால் ரெடியூஸ் பண்ணுறதுக்கு நிறையா சான்ஸ் இருக்குது. நம்ம ரிஸ்க் எடுக்க வேண்டாம். ஓகேவாடா பசங்களா? எஸ். ஸோ இது எங்கேருந்து எங்கே ரொட்டேட் பண்ண போகிறீங்க? அபவுட் மேஜர் ஆக்சிஸ். 2.64 ஐ ஹாவன் டீச். அது இம்பார்ட்டன்ட் இல்லைடா பசங்களா. நான் டாப் 10 கொஷின்ஸ்ன்னு உங்களுக்கு டீச் பண்ணுறேன்.
ஹாஃப் மார்க்லாம் ரெடியூஸ் பண்ண மாட்டாங்க. அந்த எஸ் அந்த 0.1/2 மார்க்ஸ் வில் பி ரெடியூஸ்ட். சரியாடாமா? ஸோ மேஜர் ஆக்சிஸ் இதுல மேஜர் ஆக்சிஸ்னா என்னது? எக்ஸ் ஆக்சிஸா ஒய் ஆக்சிஸா? அவன் மேஜர் ஆக்சிஸை சுத்தி விட சொல்றான். வாட் அபவுட் யுவர் மேஜர் ஆக்சிஸ்? இதுல யார் மேஜர் ஆக்சிஸ்? இதுல யார்டாப்பா மேஜர் ஆக்சிஸ்? எக்ஸ் ஆக்சிஸ் கரெக்ட்டுங்களா? ஸோ அப்போ இங்கிருந்து இங்க வரைக்கும் ரொட்டேஷன் நடக்க போகுது. 4 சைட்ஸ். யா சாதனா. ஸோ ஏரியாவை பொறுத்த வரைக்கும் தான்டா அப்போ சிமெட்ரி பார்ப்போம். ஏரியாவை பொறுத்த வரைக்கும் சிமெட்ரி பார்ப்போம். இந்த ரீஜன் மட்டும் கண்டுபிடிச்சு 4 இன்ட்டு அப்படின்னு எழுதுவோம். பட் வால்யூமுக்கு அப்படி கிடையாது. ஏன்னா வால்யூம்ங்கிறது இது வந்து ரீஜனே கிடையாது. அது ரொட்டேஷனால நடக்கிறது. ஸோ இப்போ ஃபுல்லாமே அப்போ ரொட்டேட் ஆகும். அப்போ இந்த ஃபுல்லாமே இட் கெட்ஸ் ரொட்டேட்டட். இப்படி இது ஃபுல்லாமே இப்படி ரொட்டேட் ஆக போகுதுன்னு அர்த்தம். ஸோ எங்கேருந்து எங்கே வரைக்கும் ரொட்டேஷன் நடக்க போகுது? இங்கிருந்து இங்கே வரைக்கும் ரொட்டேஷன் நடக்க போகுது. ஸோ இதோட பாயிண்ட் என்ன? இப்போ அதை தான் கேட்க வந்து வாட் இஸ் அ பாயிண்ட் டேமா? இந்த பாயிண்ட் என்னது? அது தெரிஞ்சாதான் இந்த ஏன்னா அதுக்கப்புறம் நீங்க ஈஸியா போட்டுருவீங்க. பட் யூ ஷுட் நோ தட் ஒன்னா. ஏடாமா வாட் இஸ் த பாயிண்ட்? ஒய் எலிப்ஸோட வர்டெக்ஸ் பாயிண்ட் என்ன? எல்லாத்துக்குமே 5th சாப்டர் டோட்டலா மறந்து போச்சு. ஏடாமா? எஸ் இட் இஸ் -a to a. ஸோ அப்போ இன்டகிரேஷன் -a to a பை என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணும்? பை y² dx யூஸ் பண்ணுவா இல்ல பை x² dy யூஸ் பண்ணுவா? குட் ராமா எவ்ரிவன் சூப்பர் கோல். எல்லாமே வெல் வெஸ்ட் ஆயிட்டே இருக்கீங்க வர வர. யாரா பசங்களா? எவ்ரிவன் பிகம்ஸ் வெரி ஜீனியஸ் nowadays. ஓகே இட் இஸ் -a to a பை y² dx. சரி ஓகே. ஸோ இப்போ y கோஆர்டினேட்டை கண்டுபிடிச்சு சொல்லுங்க பார்க்கலாம். வாட் இஸ் யோர் y கோஆர்டினேட் ஃப்ரம் திஸ் ஈக்குவேஷன்? எனக்கு y² இதுலேருந்து நீங்கள் கண்டுபிடிச்சு சொல்லணும். which is equal to pi into -a to a. What happens? y² by b² is equal to 1 minus x² by a². Take LCM. So y² by b² is equal to a² minus x² by a². And இந்த b² அங்கே மல்டிப்ளை ஆகும். எஸ் ஸ்கொயர் ரூட் வராது. நம்ம ஸ்கொயர் ரூட் போட வேண்டாம். ஏன் போட வேண்டாம்னா நம்ம y² தானே கண்டுபிடிக்கணும். ஸோ y கண்டுபிடிக்காதீங்க சரியா? y² மட்டும் கண்டுபிடிங்க. ஸோ விச் இஸ் ஈக்குவல் டு b² by a² into a² minus x² dx. காட் இட் பசங்களா? ஸோ அப்போ இதில் எக்ஸ் டேர்ம் எதுவுமே இல்லை, மல்டிப்ளிகேஷனில் இருக்குது. ஸோ டேக் அவுட் சைட், அவனை வெளியே எடுத்துக்கோ. ஸோ பை b² by a² into -a to a² minus x² into dx. இது ஒரு ஈவன் ஃபங்க்ஷன். அப்போ இந்த லிமிட்டை நம்ம கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிக்கலாமா? ஸோ இப்போ 2 pi p² by a² into 0 to a² minus x² into dx. Because the given function is an even function. குட் ராமா. ஸோ ஒரு ஈவன் ஃபங்க்ஷனாக இருக்கு. இப்போ இன்டகிரேட் பண்ணிங்கன்னா என்ன கிடைக்கும்? a² x minus x³ by 3. You have to apply 0 and a. ஸோ என்ன கிடைக்கும்? 2a³ by 3ன்னு கிடைக்குமா? ஸோ 2 pi b² by a², 2a³ by 3. ஸோ இதில் யாரெல்லாம் கேன்சல் ஆவாங்க? இவனும் கேன்சல் ஆயிடுவான். So you will be having 4 pi a b² by 3. Done ama? Yes? Okay la dabba. Yes done? Fine.
ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின், ஃபைண்ட் பை இன்டகிரேஷன். இன்டகிரேஷன் வச்சு நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ த வால்யூம் ஆஃப் தி சிலிண்டர் ஜென்ரேட்டட் பை ரிவால்விங் அரவுண்ட் ஒய் ஆக்சிஸ். இது வரைக்கும் நம்ம யாரை வச்சு ரிவால்வ் பண்ணோம்? எக்ஸ் ஆக்சிஸ் வச்சு ரிவால்வ் பண்ணோம். இப்போ ஒய் ஆக்சிஸ் வச்சு ரிவால்வ் பண்ண போகிறோம். பவுண்டட் பை தி கர்வ் y is equal to log x. ஓகே, ஒருவேளை எனக்கு log x போட தெரியாது மேம், எனக்கு இது கிராஃப் போடவே தெரியாது, நான் என்ன பண்ணட்டும் அப்படின்னா, நோ ப்ராப்ளம், உனக்கு கிராஃப் போட தெரியலனாலும் ஃபார்முலா தெரியும் இல்லை? வாட் இஸ் த ஃபார்முலா? சரி, இப்போதைக்கு நான் சொல்கிறேன். இப்போ உங்களுக்கு log x தெரியல, எனக்கு log x கிராஃப் அப்போ தோணலை, அப்போ இந்த சம்ம அட்டென்ட் பண்ண முடியாதா? அப்படிலாம் கிடையாது, தாராளமாக அட்டென்ட் பண்ணலாம். ஏன்னா அவனே சொல்லிட்டான். ஸோ y 0 to 2 வரைக்கும், y ஆக்சிஸில் தான் நான் ரிவால்வ் பண்ண போகிறேன், 0லேருந்து 2 வரைக்கும் ரிவால்வ் பண்ண போகிறேன். ஓகே, பை இன்டூ அபவுட் ஒய் ஆக்சிஸ். அபவுட் ஒய் ஆக்சிஸ்னா எக்ஸ் ஸ்கொயர் இன்டூ டிஒய் யூஸ் பண்ணுவோம். ரைட்டாடாமா? எக்ஸ் ஸ்கொயர் இன்டூ டிஒய். இப்போதைக்கு உனக்கு கிராஃப் இல்லாமல் நான் சொல்கிறேன். நிறைய பேர் வந்து கிராஃப் இல்லைன்னா ட்ரை அவுட்டே பண்ண மாட்டீங்க. நோ, கிராஃப் தெரிலனாலும் ட்ரை அவுட் பண்ணலான்றதுக்கு நான் சொல்கிறேன். சரியாடாப்பா? ஸோ சி திஸ், வாட் ஹேப்பன்ஸ்? பை வெளியே 0 to 2 எக்ஸ் ஸ்கொயர். இதுலேருந்து எக்ஸை கண்டுபிடிக்கணும். y is equal to log x. அப்போ எக்ஸ்னா இங்கே இருக்க log இந்த சைடு வந்து அது e. So it is e power y is equal to x. So e power y the whole 2 is equal to dy, which is equal to e power 2y dy. So apply பண்ணா என்ன கிடைக்கும்டாமா? e power 2y divided by 2 போடணும். 0 to 2. When you apply 2 here, you get e power 4. So pi into e power 4 by 2 வெளியே வச்சுக்கலாம். e power 4 minus 1 cubic units. clear ஆடாப்பா? cubic units. இது வந்து ஒரு டைம் வந்து கம்பல்சரி 3 மார்க்கோ 2 மார்க்கோ கேட்டாங்க. எஸ், இன் பப்ளிக் they have asked. ஸோ அதனால மென்ஷன் பண்ணு. ரைட்டடாப்பா? கிளியர், ரைட்? ஸோ ஏரியா வால்யூம் வந்து நம்மளுக்கு ரொம்ப கஷ்டம் அப்படிலாம் நினச்சிட்டு இருந்தோம்னா, நோ, இட் இஸ் வெரி ஈஸிடாமா இந்த கான்செப்ட்ஸ்லாம். பவர்க்குள்ள ஒய் எப்படி மேம் போனது? ஓ, அப்படி கேட்குறீங்களா? இல்லைடாப்பா, எக்ஸ் ஸ்கொயர், எக்ஸோட வேல்யூ என்னது? நோ ப்ராப்ளம்டாப்பா. எக்ஸோட வேல்யூ என்னது? எக்ஸோட வேல்யூ இ பார் ஒய். சி, இப்போது எக்ஸ் ஸ்கொயர்னு ஒருத்தவங்க இருக்காங்க, திருப்பி ஸ்கொயர் பண்ணால் என்ன பண்ணுவீங்க? இவங்க ரெண்டு பேரையும் ப்ராடக்ட் பண்ணி எக்ஸ் பார் 4 அப்படின்னு எழுதுவோம்ல. பவருக்கு பவர் எடுத்தா எக்ஸ் ஸ்கொயர் தி ஹோல் பார் ஸ்கொயர், யூ வில் பிட் புட் எக்ஸ் பார் 4ல ரெண்டு பேரையும் மல்டிபிள் பண்ணுவோம்ல, அதே கான்செப்ட் தான். ஒய் ஸ்கொயர் இருக்கு, நீங்க ஒய் பார் இ பார் ஒய் இருக்கு, அது நீங்க ஸ்கொயர் பண்றீங்க. அப்போ இந்த ஒய்யும் 2வும் மல்டிபிள் ஆயிக்கும். ஸோ இட் இஸ் 2y. எக்ஸ்போனென்ஷியல் ரூல். ஹாஃப் இயர்லி எக்ஸாமுக்கு எப்போ ரிவிஷன் ஸ்டார்ட் பண்ணுவேன்னு கேட்குறீங்களா? இன்னும் நான் ஐ திங்க் நான் 10th சாப்டர் அண்ட் 12th சாப்டர் யூடியூப்க்கு நான் டீச் பண்ணலாம்னு நினைக்கிறேன்டா பசங்களா. ஸோ இந்த மந்த் ஃபுல்லாக அதை டீச் பண்ணிட்டு நெக்ஸ்ட் மந்த் ஸ்டார்டிங்லேருந்து வி வில் பி ஸ்டார்டிங் ஹாஃப் இயர்லி ரிவிஷன். ஓகேங்களா? கூல். ஈவினிங் கிளாஸ் இருக்குமா? ஆக்சுவலி இந்த மந்த் ஃபுல்லாக ஈவினிங் கிளாஸ் இல்லைடாமா. ஸோ வாட் இஸ் த ரீசன்னு தெரிஞ்சுக்கோங்க. ஐ வாஸ் பிஸி வித் பெய்ட் கிளாஸ். ஓகேங்களா? எனக்கு எல்லா நாளுமே பெய்ட் கிளாஸஸ் இருக்குது. ஸோ அதனால் யூடியூப் செக்ஷன்ஸுக்கு என்னால் அப்போ வர முடியாது. ஸோ அதனால தான் வந்துட்டு ஓகே, ஐ ஜஸ்ட் ரெஜிஸ்டர் ஃபார் மார்னிங் கிளாஸ். ஓகே, நம்ம யூடியூபுக்கே வராமல் இருக்க முடியாதுன்றதுனால மார்னிங் கிளாஸ் வரேன். சரியாடாமா? பட் ரெகுலரே வி ஹேவிங் மார்னிங் கிளாஸ். December 10 half yearly. ஓகே ஆம்னி, பார்த்துக்கலாம், முடிச்சிடலாம். சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணுவோமா? ஓகே, ஸோ see this, find by integration. நாளைக்கு உண்டுடாப்பா. ஓகே, ஏன்னா பசங்களா, ஸோ ஃப்ரம் டுமாரோ ஆன்வர்ஸ் வி ஆர் கோயிங் டு ஸ்டார்ட் வித் 12th இல்லை 12th சாப்டர் வேணுமா 10th சாப்டர் வேணுமா? யூ ஜஸ்ட் லிஸ்டட் அவுட். இந்த வீடியோ பார்க்குறவங்க எல்லாருமே ஜஸ்ட் லிஸ்ட் பண்ணியிருக்கேன். அதை பார்த்தா நான் நாளைக்கு டைட்டில்ஸ் கொடுப்பேன். ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு என்ன வேணுமோ அதை ரெஜிஸ்டர் பண்ணுங்க. பட் இஃப் ஐ எம் கோயிங் வித் யோர் டைட்டில்ஸ் அப்படின்றப்போ எவ்ரி ஒன்ஸ் ப்ரெசன்ஸ் இஸ் வெரி மஸ்ட். சரிங்களா? அதை எனக்கு லிஸ்ட் அவுட் பண்ணுங்க கீழே. நன்மா?
இங்க இல்ல. லைவ் முடிச்சுட்டு போடுங்க. இது லைவ் முடிஞ்சு அந்த சாட்ல காணாம போயிரும். ஓகேவா? ஸோ 11th சாப்டர் நான் ஆல்ரெடி முடிச்சுட்டேன்டாமா. 11th சாப்டர் ஐ ஆல்ரெடி அப்லோடட் வீடியோஸ் இன் யுவர் யூடியூப். சாதனா நீங்க செக் அவுட் பண்ணலீங்களா? லைக் யூ ஜஸ்ட் சர்ச் 11 பாயிண்ட் எக்ஸசைஸ் 1ல இருந்து 5th வரைக்கும் ஐ ஹேவ் டேக் சம்ஸ். So find by integration the volume of a solid generated by revolving the x-axis. X-axis which the region enclosed by y is equal to 2x square. Y is equal to 2x square. ஓகே. எல்லாருமே இங்க கதறுங்க. சாட் பாக்ஸ்ல கதறுங்கடா. இப்ப கிடையாது. லைவ் முடிஞ்சதுக்கு அப்புறம் you just start telling in your comment section. Now you listen. Y is equal to 2x square. So இது என்னடாமா curve? What is a curve? இதை வந்து நம்ம டைரக்டா பண்ண முடியுமான்னு கேட்டிங்கன்னா நம்ம எக்ஸ் ஆக்சிஸை ரிவால்வ் தான் பண்ண போகிறோம். y is equal to 0 and x is equal to 1ன்ற பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ நீங்கள் x is equal அப்போ y 0னா x என்னன்னு கண்டுபிடிங்க. அப்போ அந்த பாயிண்ட்லேருந்து ரிவால்வ் ஆகுதுன்னு நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். ரைட்? வித்தவுட் டயக்ராம் யூ கேன் டூ திஸ் ஒன். ஓகேவா? ஆனால் ஏரியாவுக்கு வந்து வித்தவுட் டயக்ராம் பண்ண முடியாது. வால்யூம்க்கு வித்தவுட் டயக்ராம் வி கேன் டூ இட். என்னம்மா? ஸோ இது எக்ஸ் ஆக்சஸ் வச்சு ரிவால்வ் பண்ணும். லிமிட்ஸ் என்ன? அவன் ஒரு பாயிண்ட்டை கொடுத்துட்டான். எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1ன்னு ஒரு பாயிண்ட்டை கொடுத்துட்டான். இன்னொரு பாயிண்ட் என்னடாமா? அந்த இன்னொரு பாயிண்ட்டை எப்படி கண்டுபிடிப்பீங்க? சிம்பிள். அவன் தான் y 0ன்னு கொடுத்துருக்கான்ல. அப்போ y 0ன்றது தான் ஸ்டார்டிங் ரேஞ்சாக இருக்கும். ஸோ அப்போ y 0னா x என்னது? 0 is equal to 2x square, which means your x is also 0. So starting value என்னது? 0. So integration my volume எப்படி கிடைக்கும்? 0லேருந்து 1 சுற்றி விடுறோம். I'm revolving x axis. x axis revolve பண்ணனா pi y square dxன்னு போடணும். கரெக்டாடாமா? So what is your y square? y வந்து 2x square. அப்போ 2x square the whole square into dx. 2 square பண்ணா 4. So 4 pi வெளியே வந்துருவாங்க. 0 to 1 x power 4 dx. So x power 4. x power 4 integrate பண்ணா என்ன கிடைக்கும்? x power 4 integrate பண்ணா you will be having x power 5 by 5. 0 to 1 So substitute பண்ணிங்கன்னா 1 by 5 கிடைக்கும். So 4 by 5 cubic units. சரியாடாமா? cubic units போட மறந்துடாதீங்க. Very very important. Okay, everyone, volume easy தானே? Yes or no டாமா? Volumes are easy. See the next sum. System ma'am, idadama system. Okay, see this question. So much ad is coming. ஆமா, அது ஒரு பிரச்சனை இருக்கு. Yes, of course. ஸோ பெயில் அதெல்லாம் இல்லை. ஸோ நீங்கள் கண்டினியூஸாக பேசலாம், பழகலாம், அந்த மாதிரி இருக்குமா? யா. ஸோ ஃபைன் பை இன்டெகிரேஷன் எனக்கே கஷ்டமாக இருக்கிற பசங்க கமெண்ட் செக்ஷன் பார்க்க வந்து கமெண்ட்ஸ் வந்து ஆட்ஸ் வந்துக்கிட்டே இருக்கும். ஐ நோ தட். ஸோ ஃபைன் பை இன்டெகிரேஷன் த வால்யூம் ஆஃப் தி சாலிட் ஜென்ரேட் பை ரிவால்விங் தி எக்ஸ் ஆக்சிஸ். ஸோ ஒன் டைம் ரிட்டர்ன் ஃபர்ஸ்ட் கொஸ்டின். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் திருப்பி சொல்லணுமா? ஓகே, ஒன்றும் இல்லடாமா. சரி, நான் டயக்ராம் போடுறேன் ராஜஸ்ரீ. டயக்ராம் என்னன்னு கேட்டிங்கன்னா இட் இஸ் அப்வர்ட் பேரபோலாடாமா. ஓகேவா? அப்வர்ட் பேரபோலா. இதுதான் அப்வர்ட் பேரபோலா. இந்த பேரபோலாவை ஒய் ஆக்சஸ் வச்சு ரிவால்வ் பண்ண சொல்கிறாங்க. ஸ்டார்டிங் பாயிண்ட் என்ன? ஒய் 0. ஒய் 0ங்கிறது என்னது? இந்த இடம் தான். ஒய் 0ன்றது இந்த இடத்துல தான். கரெக்டாக? இந்த லைன் ஃபுல்லாமே ஒய் 0 தான். And x is equal to 1. x is equal to 1ன்ற லைனில். ஸோ அப்போ y 0னா வாட் அபவுட் யுவர் x? x is equal to 0. அப்போ இங்கிருந்து இது வரைக்கும் நான் ரிவால்வ் பண்ணணும். ஐ ஹாவ் டு ரிவால்வ் திஸ் ரீஜியன். ஸோ எனக்கு இந்த மாதிரி ஒரு சைக்ளாய்ட் கிடைக்கும். ஸோ அதோட ஆன்சர் என்ன அப்படின்றது கொஸ்டின். ஸோ தட் இஸ் பை ஒய் ஸ்கொயர் டிஎக்ஸ். ஒய்யோட வேல்யூ என்னது? 2x ஸ்கொயர். ஸோ ஒய்ங்கிற இடத்துல நம்ம 2x ஸ்கொயர் போட்டால் போதும். அவ்வளோதான்.
சரியாடாமா? ஸோ now look at this one. It is e power minus 2x. சேம் எதை வச்சு ரொட்டேட் பண்ண சொல்கிறாங்க? எக்ஸ் ஆக்சிஸ் வச்சு ரொட்டேட் பண்ண சொல்கிறான். அவனே எக்ஸ்ட்ரீம் பாயிண்ட்டையும் கொடுத்துட்டான். ஸோ நோ ப்ராப்ளம், ஸ்ட்ரெயிட்டாக போட்டுடலாம். ஸோ வால்யூம் இஸ் ஈக்குவல் டு 0 to 1 pi y ஸ்கொயர் dx. ஸோ பை வெளியே போட்டுக்கலாம். 0 to 1 y ஸ்கொயருக்கு பதிலாக என்னது? e power minus 2x the whole square. ஸோ ஒரு ஃபங்க்ஷனுக்கு ஸ்கொயர் பண்ண டே பசங்களை நான் எழுதுறது குட்டியாக தெரிஞ்சால் ஒன்றும் இல்லை, நான் பெருசாக தெரிஞ்சால் அது வந்து கிளியராகவே இல்லை. பட் யூ கேன் ஜூம் இட், நீங்கள் ஜூம் பண்ணி பார்க்கலாம். ஓகேவா மேம்? குட்டியாக எழுதுறீங்க எனக்கு கண்ணே தெரில அப்படின்லாம் அப்செட் ஆகாதீங்க. ஓகே, யூ ஜூம் இட் ஸோ தட் வேர்ட்ஸ் வில் பி வெரி கிளியர், ரைட்? ஸோ இப்போ நீங்கள் இதை வந்துட்டு இதை நம்ம எப்படி எழுதலாம்? பவருக்கு பவர் வந்து மல்டிப்ளைக்கும். ஸோ மைனஸ் 4x dx. ஸோ இ பார் எக்ஸை இன்டகிரேட் பண்ணால் அதே ஆன்சர் தான் கிடைக்கும், e power minus 4x. பட் ஒரே ஒரு டிஃப்ரென்ஸ், அவங்களோட கோஃபிஷியன்ட்டால் நீங்கள் டிவைட் பண்ணிடணும். ஸோ மைனஸ் 4ஆல் டிவைட் பண்ணிடுங்க. 0 to 1. ஸோ அப்ளை 1, எக்ஸுக்கு பதிலாக 1 போடுங்க. ஸோ பை பை மைனஸ் 4 e power minus 4, அதுக்கப்புறம் மைனஸ் அப்பர் லிமிட் மைனஸ் லோவர் லிமிட். இந்த மைனஸ் இப்போ 0 போட்டிங்கன்னா e power 0 it is 1. ஸோ your answer is minus pi by 4. இந்த மைனஸை உள்ள மல்டிபிள் பண்ணிட்டீங்கன்னா பை பை 4 மாடுலஸா? நோ நீட்ராமா. எதுக்கு மாடுலஸ்? மாடுலஸ் போடணுமா என்ன? உங்களுக்கு புக்கில் மாடுலஸ் போட்டுருக்கா இருக்கு இல்லையே, அப்படியே வச்சுக்கலாம். ஓகே வாடாப்பா? ஒன் மைனஸ் இ பார் மைனஸ் 4. சரியாடாமா? இது பாசிட்டிவ் ஆன்சர் தான், ஏன்னா இ பார் மைனஸ் 4ஓட ஆன்சர் வந்து லெஸ் தென் 1 தான். ஸோ 1லேருந்து லெஸ் தென் 1 நீங்கள் சப்ராக்ட் பண்ணும்போது யூ வில் பி ஹேவிங் பாசிட்டிவ் வேல்யூ. ஸோ மாடுலஸ் தேவையில்லை. சரியாடாப்பா? உங்களுக்கு டவுட் இருக்கலாம், பட் இட் இஸ் பாசிட்டிவ் வேல்யூ. போடுறதுனாலும் போட்டுக்கலாம்னு நினைக்கிறேன். நோ சேஞ்சில் போடுறதுனாலும் போட்டுக்கலாம்டாமா. ஓகே, ஏன்னா அது பாசிட்டிவ் வேல்யூ தான், போடுறதுனால நமக்கு எதுவும் சேஞ்ச் ஆக போகிறதில்ல. ஸோ இஃப் யூ வாண்ட் டு யூஸ் யூ கேன் யூஸ் இட். ஸோ ஃபைன் பை நெக்ஸ்ட் we have 3rd, 4th, 5th, 6th. ஸோ ஏன்டாப்பா மைனஸ் 4ஆ? சாரி ஓகேங்களா? இப்போ ஓகேவா? எஸ், ஒரு தப்பை பண்ணிடக்கூடாது, வந்து டார்கெட் பண்ணி குத்தி வச்சிருவீங்க, ரைட்? ஸோ நெக்ஸ்ட் ஓகே, ஐ கிவ் சாய்ஸ். உங்களுக்கு நான் சாய்ஸ் கொடுக்குறேன். we will do another one sum in exercise or example. ஸோ எக்ஸாம்பிள்ஸில் பார்த்தீங்கன்னா ஐ ஹாவ் லெஃப்ட் ஓவர் எவ்வளோ சம் லெஃப்ட் பண்ணிக்கேன்? 67 and 68 ஐ ஜஸ்ட் லெஃப்ட் ஓவர். நான் அதே மாதிரி 64ஐயும் நான் லெஃப்ட் பண்ணியிருக்கேன். ரைட் அடாமா? which sum you want me to do it and what is the sum? எக்ஸசைஸ். அதான் என்ன சம் வேணும்? எக்ஸசைஸில் இன்னும் 3 சம்ஸ் இருக்கு. எக்ஸசைஸும் ஃபினிஷ் பண்ணிடலாமா? சரி, ஓகே. ஸோ see the third sum டாப்பா. what is in the third sum? Find by integration the volume of solid generated by revolving the x-axis. See, y-axis. ஓகே, நோ ப்ராப்ளம். எக்ஸசைஸ் பிடிக்கிற ப்ராப்ளம் இல்லை. ஃபைண்ட் தி வால்யூம் ஆஃப் சிலிண்டர். நம்ம வந்து ஒய் ஆக்சிஸை வச்சு ரிவால்வ் பண்ண போகிறோம். ஸோ ஒய் ஆக்சிஸ் வச்சு ரிவால்வ் பண்ணிங்கன்னா வால்யூம் ஃபார்முலா வந்து பை எக்ஸ் ஸ்கொயர் இன்டூ டிஒய். ரைட் ஆடாமா? ஸோ லிமிட் கண்டுபிடிக்கணும். இங்கே லிமிட் கண்டுபிடிக்கிறது தான் பெரிய வேலை. ஸோ எக்ஸ் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 1 + y. இதுக்கு நம்ம என்ன பண்ணணும்? யூ ஹாவ் டு நோ வாட் இஸ் வர்டெக்ஸ். வர்டெக்ஸ் பாயிண்ட்லேருந்து தான் ரிவால்வ் ஆக போகுது, கரெக்டா? இதோட வர்டெக்ஸ் பாயிண்ட் என்னடாப்பா? இது வந்து ஒரு பேரபோலா, அதில் டவுட் இருக்கா? ஸோ எக்ஸ் ஸ்கொயர் 1 y + 1 இப்படி எழுதிக்கோங்க, சரியா? ஸோ வர்டெக்ஸ் பாயிண்ட் என்னது? இதோட வர்டெக்ஸ் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா 0, -1. வர்டெக்ஸ் பாயிண்ட் என்னடாப்பா? 0, -1. இதோட ஃபேக்டர் எக்ஸோட ரூட் வந்து 0, y + 1னா அதோட வேல்யூ வந்து -1. லைவ் கிளாஸோட ஷெடியூல் தாங்களா?
மேக்ஸுக்கு நம்ம சண்டே போட வேண்டாம்ப்பா. மேக்ஸுக்கு ஐ வில் பி ஹேவிங் லைவ் கிளாஸஸ் அட் மார்னிங் செக்ஷன். எப்பயுமே 5 to 6 தான் உங்களுக்கு ஷெட்யூல் இருக்கும். ஃப்ரம் மண்டே டு ஃப்ரைடே, மண்டே டு சாட்டர்டே. ஓகேவாடாப்பா? ஸோ இப்போ ஸ்டார்டிங் எங்கே ஸ்டார்ட் ஆகணும்? -1லேருந்து ஸ்டார்ட் ஆகணும். டேய் இங்கே பாரு மேம் 0லேருந்து ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கக்கூடாது. ஓகே, when I put revolve around y axis, y axis பொறுத்து ரிவால்வ் பண்ணுறேன்னா ஒய்யோட லிமிட் என்னன்னு தான் பார்க்கணும், எக்ஸோட லிமிட் கிடையாது. இந்த இடத்துல நிறைய பேர் இந்த மிஸ்டேக் பண்ணுவீங்க. x is equal to 0 to 1. நோ நோ, நாட் லைக் தட், நாட் லைக் தட். நான் ஒய்யோட லிமிட் தான், ஒய் தானே சுத்த போகுது. ஸோ ஒய் எங்கேருந்து எது வரைக்கும் சுத்த போகுது? ஸோ -1ல் ஸ்டார்ட் பண்ணி 3 வரைக்கும் சுற்றும். சரியா? நிறைய பேர் இந்த தப்பு பண்ணுவீங்க. ஐ நோ தட். வித்தவுட் ட்ராயிங் பண்ணுறன்றப்போ இந்த மாதிரி ஒரு சின்ன மிஸ்டேக்ஸ் ஹேப்பன் ஆகும். ஸோ இட் இஸ் y இன்ட்டு ஒய் ஸ்கொயர். எக்ஸ் ஸ்கொயருக்கு பதில் என்ன போடலாம்? 1 + y. ஸோ -1 1 + y இன்ட்டு dy டாமா. ஸோ இட் இஸ் 1y + y square by 2 into -1 to 3. அஃப்கோர்ஸ் பிரியா, நான் உங்களுக்கு எக்ஸாம் டைமில் சண்டே மேரத்தான்ஸ் வைக்கிறேன். சரியா? மற்ற நாளும் சண்டே மேரத்தான்ஸ் எவ்வளோ தான் தாங்குவீங்க நீங்களும்? ஓகே, எல்லா நாளும் உங்களுக்கு டார்ச்சர் பண்ணுறேனா? ஐ வில் கிவ் தட் 1 day free for you. Right, so now they apply 3 here. So 3 + 9/2 and minus of -1 + 1/2. -1ல 1/2 போச்சுன்னா it is -half. So minus into minus it is +half. So 9/2 + 1/2 it is 10/2, which is 5. So 3 + 5 it is 8. So 8 by cubic units is your answer. Right adamma? எல்லாத்துக்கும் 8 by cubic units கிடைச்சிருச்சா? Yes, okay. What about the fourth sum? இதெல்லாம் உனக்கு வால்யூம்லாம் வந்து 5 மார்க்கில் கேட்கறது கஷ்டம் தான். ஏன்னா குட்டி குட்டி சம்ஸ். ஏரியா கேட்பாங்க. ஏரியா டேம் ஷோர் தே வில் பி ஆஸ்கிங் 5 marks, பட் நாட் எவ்ரி சம்ஸ். சரிங்களா? ஸோ த ரீஜன் என்க்ளோஸ்டு பிட்வீன் தி கிராஃப்ஸ் y is equal to x. y is equal to x கிராஃப்னா தெரியுமா? அது ஒரு லைன் இப்படி போகும்ல, ஸ்டாண்டிங் லைன் நடுவில் வரும்ல, வெரி சென்டர் மோஸ்டாக வரும்ல, தட் இஸ் y is equal to x. அண்ட் y is x² is equal to yன்றது பேரபோலா. ரைட் ஆடாமா? இதுதான் அந்த பேரபோலா. அண்ட் அந்த லைன் பார்த்தீங்கன்னா இப்படி இருக்கும். திஸ் இஸ் தட் லைன். y is equal to xங்கிற லைன் இது. அண்ட் திஸ் இஸ் தி பேரபோலா y is equal to x². சரியாடாப்பா? ஸோ த ரீஜன் என்க்ளோஸ்டு பிட்வீன் தி. ஸோ அப்படின்னா இந்த ரீஜனை நான் வந்து எக்ஸ் ஆக்சிஸ் வச்சு சுற்றுறேன். எக்ஸ் ஆக்சிஸ் வச்சு சுற்றுறேன். ஸோ வாட் ஹேப்பன்ஸ்? இப்போ இங்கே என்ன நடக்கும்? நாம எப்பவுமே ஸோ இட் டெய்லி இட் இஸ் பை y² dx டாமா. ஸோ இந்த yங்கிறது என்னது? ஹைட்டு. அந்த லைனோட ஹைட்டு சொல்லிட்டு இருந்தோம். அப்போ இங்கே இதோட ஹைட் என்னது? ஏரியாவில் படிச்சிருக்கோம்ல, 2 கிராஃபோட ஹைட்டை நான் பேசணும் அப்படின்னா அப்போ அந்த 2 கிராஃபோட y கோஆர்டினேட்டை சப்ராக்ட் பண்ணுறதுக்கு ஈக்குவல். ஐ ஹவ் மென்ஷன் இட். ரைட் ஆர் ராங்? தெரியுமா தெரியாதாடா பசங்களா? நான் சொல்லியிருந்தேன்ல. எஸ் ஆர் நோடாமா? ஸோ விச் மீன்ஸ் அப்படின்னா இங்கே நம்மளுக்கு ஃபார்முலா என்னது? எதுலேருந்து எது வரைக்கும் ஸ்டார்ட் ஆகுது? ஸோ இந்த பாயிண்ட் நிச்சயமாக 0, ஆனால் இந்த பாயிண்ட் நிச்சயமாக என்னது? 1 தான். y is equal to x அண்ட் இதுக்கும் ட்ரை பண்ணி ஈக்குவேட் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ x is equal to x² வரும் when you take both here. ஸோ ஆப்வியஸ்லி x is equal to 0 and x is equal to 1 என்ற ஆன்சர் கிடைக்கும். ரைட்? ஸோ அப்போது 0 to 1 பை ஐ நீட் y². ஸோ இப்போ y²ங்கிறது எப்படி கிடைக்கும்? ரேடியஸும் ஸ்கொயர் பண்ணுறோம். இட் இஸ் லைக் a ஹாலோ விஷயம் மாதிரி வச்சுக்கோங்களேன். இது வந்து எப்படி இருக்கும்? ஒரு ஹாலோ சிலிண்டர் மாதிரி. ஒரு ஹாலோ சிலிண்டரோட ஃபார்முலா என்னடாப்பா? when the life started is 5. ஹாலோ சிலிண்டரோட ஃபார்முலா தெரியுமா? π into r² minus r² into h. Okay, that's the formula for the hollow cylinder.
ஸோ இது வந்து ஒரு ஹாலோ சிலிண்டர் மாதிரி நினச்சி எடுத்துக்கோங்க. ஸோ அப்போது ஃபஸ்ட்டு ஒன்னோட ஹைட்டு ஃபஸ்ட்டு வந்து எஃப்எக்ஸோட ஹைட் என்னது? y² x² மைனஸ் r² இன்ட்டு மைனஸ் ஆஃப் r². இதோட r² என்னது? x² இன்ட்டு dx. புரிஞ்சுதாடாப்பா? இது கேபிட்டல் ஆர், இது ஸ்மால் ஆர், இதுதான் நம்மளோட ஹெச். ஓகே, ஸோ திஸ் r² மைனஸ் r² இன்ட்டு ஹெச் டாமா. புரிஞ்சுதுலடாமா? எக்ஸ் போலாமா? ஜஸ்ட் இன்டகிரேஷன், ரைட்? இன்டகிரேட் பண்ணிங்கன்னா என்ன கிடைக்கும்? x² இன்டகிரேட் பண்ணால் x³/3, x⁴ இன்டகிரேட் பண்ணிங்கன்னா x⁵/5, 1 and 0. When you apply 1, you will be having 1/3 minus 1/5. So totally 2/15. So 2π/15 cubic units. Good morning, Dama. Okay, என்ன தப்பு பண்ணீங்க? ஏதாவது தப்பு பண்ணிட்டீங்களோ? Just now joined. ஓகே, நோ ப்ராப்ளம். யா மஞ்சு, நீங்கள் இதை வந்துட்டு அப்புறமே கூட ரிவைஸ் பண்ணிக்கலாம். கிளியராடாப்பா? ஸோ இன்னும் ஒரு சம் போடுறதுக்கு தான் டைம் இருக்குடா பசங்களே. 4 or 5, ஜஸ்ட் லெட் மீ நோ. குயிக்காக சொல்லுங்கள் பார்க்கலாம். 4 or 5 or 6. I can do only one sum in this time region. 5 or 6 டாமா. 5th one, okay, done. யாழ் சார் எந்த வீடியோவும் போடலையா? மிட்டம் எக்ஸாமுக்காக அவர் அவ்வளோ ரிவிஷன் கொடுத்தாருடையா பசங்களா? நார்மலாகவும் போட்டால் வருண்டாமா. ஸோ நம்மளுக்கு இந்த ஹைட் டிஃப்ரென்ஸை வந்துட்டு இவங்க 2 பேர்த்தோட டிஃப்ரென்ஸ் கொடுக்கும்லடாப்பா. ஸோ இங்கே நார்மல் y². ஸோ இந்த இடத்துல y²ங்கிறது ஒரே ஒரு ரீஜியன் மட்டும்தான் y². இங்கே இந்த 2 ரீஜியனால கவர் ஆயிருக்கு, கரெக்டா? அதனால y⁵² மைனஸ் y⁵ டவுன் ஸ்கொயர். இப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. இங்கே ஒரு y இருக்கிற இடத்துல இங்கே 2 பேர்த்தோட y சப்ராக்ஷனில் வரும். ரைட்டாடாமா? ஓகே, ஸோ இது வந்து ஃப்ரஸ்டம்டாப்பா. உங்களுக்கு ஃப்ரஸ்டம் வரைய தெரியும்ல? The volume of the container which in the shape of a right circular conical frustum. இருங்க நான் அந்த ஃபிகரே போட்டுறேன். இதுதான் அந்த ஃபிகர். இந்த ஃப்ரஸ்டமை நம்ம வர வைக்கணும். ஓகே, பை ரிவால்விங். ஸோ யாரை சுற்றினா இவன் கிடைப்பான்? So the volume of a container which in the shape of a right circular conical frustum are shown in the figure 9.48. ஒரு நிமிஷம் பசங்களா. ஸோ இதை யாரை ரிவால்வ் பண்ணி நம்மளுக்கு கிடைச்சிருக்கும்? ஆக்சுவலி இந்த சம் இருக்குல்ல, தெரியலையா? இது யாரை ரிவால்வ் பண்ணி கிடைக்காது. இது வந்து ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள்லேருந்து பாதி பார்ட்டை கட் பண்ணி எடுத்த மாதிரி. லைக் எக்ஸாம்பிள் நம்பர் 9.64 இருக்குல்லடாமா. ஸோ இந்த 9.64 பார்த்தீங்கன்னா there is some region cut off அப்படின்னு இருக்குல்ல, அந்த மாதிரி தான் இவனும். ஸோ ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் நீங்கள் சுற்றுனீங்கன்னா நம்மளுக்கு கோன் கிடைக்கும். கோனில் ஒரு சர்டைன் கோனை நீங்கள் டெஸ்ட்ராய் பண்ணியிருப்பீங்க. ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் நம்மளுக்கு கிடைக்கிற ஒரு ஃபார்முலா, ரைட்டா? Yes or no? Or something like, பிரச்சனை இல்லை. இவனை சுற்றி விட்டா சரிங்களா?
இந்த ரீஜனை ஒய் ஆக்சிஸில் நான் சுற்றி விட்டேன்னா ஐ வில் பி கெட் திஸ் ஒன் ரைட். அப்போ எனக்கு இந்த லைனை நீங்கள் சொல்லணும். வாட் இஸ் திஸ் லைன் அப்படின்றத எனக்கு சொல்லணும். சரியாடாப்பா? ஸோ ஃபஸ்ட்டு நான் ட்ரா பண்ணுறேன். இவன் வந்து 1 மீட்டர், இங்கிருந்து இது 1 மீட்டரில் இருக்குது. ஸோ 0 1,0. திஸ் பாயிண்ட் இஸ் 1,0. நெக்ஸ்ட்டு இவங்க பார்த்தீங்கன்னா 2 மீட்டரில் இருக்காங்க. திஸ் இஸ் 2 மீட்டர். ஆனால் அவங்க ரெண்டு பேத்துக்கு நடுவில் இருக்கிற ஹைட் என்னடாப்பா? திஸ் ஹைட் இஸ் 2 மீட்டர். அப்போ இந்த பாயிண்ட் என்னது? திஸ் இஸ் 2,2. ஓகே. அப்போ இந்த இதை சுற்றி விட்டா நம்மளுக்கு அந்த ஃப்ரஸ்டம் கிடைக்க போகுது. அப்போது இந்த லைனோட எக்ஸ் ஆக்சிஸ், இந்த லைனோட எக்ஸ் கோஆர்டினேட்டை சொன்னால் போதும். இந்த லைனோட எக்ஸ் கோஆர்டினேட் என்ன? ஃபைண்ட் திஸ் லைன் பை யூசிங் 2 பாயிண்ட் ஃபார்முலா. இதோட 2 பாயிண்ட் ஃபார்முலா விட என்ன வரும் பசங்களா? ஸோ y minus 0 divided by 2 minus 0 which is equal to x minus 1 divided by 2 minus 1 which is 1. So y by 2 okayங்களா, which is equal to x minus 1 rama. So x is equal to 1 plus y by 2 which is equal to 2 plus y divided by 2. Okay. கரெக்டாக தானே பண்ணியிருக்கோம்? எஸ், ரைட்டடாப்பா. ஸோ இவங்களை வச்சு ரிவால்வ் பண்ணி பார்க்கலாம். அண்ட் ஐ வாஸ் ட்ரையிங் அவுட். ஸோ எங்கேருந்து எங்கே வரைக்கும்? ஸோ 0லேருந்து 2 வரைக்கும். ஃப்ரம் 0 to 2 pi x square. ஸோ எக்ஸ் ஸ்கொயர்னால் இவங்களை ஸ்கொயர் பண்ணணும். ஸோ 2 plus y by 2 the whole square into dy. So what happens? So 1 by 2, 1 by 4 வெளியே எடுத்துருங்க. 2 plus y the whole square into dy. So 2 plus y the whole cube divided by 3. இப்போ 2 அப்ளை பண்ணுங்க. when you apply 2 it is 4. So 4 cube வந்து it is 64. pi by 12 64 minus if you apply 0 it is 2 cube which is 8. 64ல 8 போச்சுன்னா you will be having 72. 64ல 8 போச்சுன்னா 56. 56 12 கேன்சல் ஆகுது. ஸோ I think you can divide it by 4 table divide ஆகுமா? Yes. 4 table divide ஆனா this is 4 time and this is 14 time. எல்லாமே சென்டிமீட்டர்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. இட் இஸ் மீட்டர். ஸோ நான் மீட்டர் கியூப்னு போட்டுக்கிறேன். ஓகே, யூனிட் இஸ் தேர். ஸோ நம்மளோட 14 3 pi மீட்டர் கியூப். டன்னா பசங்களா? ஈஸி இல்லை? எஸ்டா பசங்களா? ஸோ இட் இஸ் டைம் அப். ஸோ வி ஹாவ் டு கட் ஆஃப். சரிங்களா? பை பைடா பசங்களா, அண்ட் ஹாவ் எ வெரி வண்டர்ஃபுல் டே. டாடா.